பெயின் நோ கெயின் அப்படின்னு சொல்ற மாதிரி, நம்ம ஒரு விஷயத்த சிரமப்படாம அடையவே முடியாது. ஆனா, இன்னொன்னு என்ன கேட்பாங்க டாக்டர் முக்கியமா. இப்போ நாங்க எல்லாம் வந்து சாப்பிடுற அந்த ஒரு அளவுங்கிறது ரொம்ப கம்மி தான். ஆனா, 4 தடவ பிரிச்சு சாப்பிடுவோம். ஒரே வாட்டி, 2 வாட்டி சாப்பிடுறது எங்களால முடியாது. ஆனா, ஒரு 4, 5 போர்ஷனா மாத்திக்கலாம். ஆ இது வந்து என்கிட்ட கேட்பாங்க. "சரி நீ சாப்பிடுற மாரி நான் சாப்பிட்டா இளைச்சிருவேனா?" அப்படின்னு கேட்பாங்க என்ன நெறைய பேர் எனக்கு ஷூட்டிங்ல. "நீ என்ன கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுற. அந்த மாரி நான் சாப்பிட்டா இளைச்சிருவேனா?" அப்படின்னு கேட்பாங்க. சரி ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாரும் இது பண்ணா இளைக்கலாம். அப்படிதான் நானும் சொல்வேன். நம்ம எப்படி சொல்ல முடியும்ல? நீங்க சொல்லுங்க மேடம் டாக்டர். போர்ஷன் கண்ட்ரோல்ங்கிறது எல்லாத்துனாலயும் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, அது எனக்கு ஸ்டொமக் போதும்ன்னு சொல்ற வரைக்கும் சொல்றது தான் என்னோட அளவு. ஸோ அது எல்லாத்துக்கும் நம்ம சாப்பிடணும்னு நினைக்கிறது போதும்ன்னு சொல்றது. நம்ம மனிதர்களோட இரைப்பையோட அளவு பார்த்தீங்கன்னா, 1 லிட்டர்லேருந்து 2 லிட்டர் மேடம். மேக்ஸிமம் போகக்கூடியது 3 லிட்டர்லேருந்து 4 லிட்டர் வரைக்கும் எக்ஸ்பேண்ட் ஆகும். ஆனா அது வரைக்கும் எல்லாத்துனாலயும் சாப்பிடணும். ஆனா அதுக்காக நான் 1 இட்லி, 1/2 இட்லியோட நிறுத்துங்கன்னு சொல்லி சொன்னா யாருனாலயும் லாங் டெர்ம்க்கு ஃபாலோ பண்ண முடியாது. பிகாஸ் என் ஸ்டொமக்கோட அளவு போர்ஷன பேஸ் பண்ணி இருக்கு. போதும்ன்னு சொல்லி சொல்ற வரைக்கும். ஸோ அத நம்ம எல்லாருமே செய்வோம். ம். அது ஒருத்தர் லெவலுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு நம்ம போர்ஷன் கண்ட்ரோல். நான் இப்ப என்ன சொல்லி சொல்றேன்? மேடம் இப்ப டயட் அண்ட் எக்சர்சைஸ்ல வெயிட் லாஸ் பண்ணலாம். ஆஸ் எ டாக்டர் வி வில் ஆல்சோ அட்வைஸ். அப்ப நான் இவ்வளோ சாப்பிடுறேன். எனக்கு இவ்வளோ பர்ன் பண்றதுக்கு என் பாடி சப்போர்ட் பண்ணல. சாப்பிடுற லெவல்ல நார்மல். அப்போ எரிபொருள மாத்துறதுக்கு என் பாடி சப்போர்ட் பண்ணலன்னு சொல்லும்போது தான், அப்பதான் தே நீட் அ சப்போர்ட் எனக்கு சாப்பிடுற ஒரு அளவ கம்மி பண்றதுக்கு. சாப்பிடுற ஒரு அளவ கம்மி பண்றதுக்கு நானே ட்ரை பண்ணணும்னு நெனச்சா கூட, என் வயிறு ஒத்துக்காத மாரி. ஸோ அந்த அளவ போர்ஷன் கண்ட்ரோல் பேஸ் பண்ணி தான் நம்ம வெயிட் லாஸ் இருக்குன்னா, அப்ப சப்போர்ட்டிவா மெடிசின்ஸோ இல்ல சர்ஜரி யூஸ் பண்ண வேண்டியது இருக்கு. இது மட்டும் தான். அண்ட் எல்லாருமே என்ன கேட்கறாங்க, ஈஸியா நீங்க அவங்களுக்கெல்லாம் ஈஸியா வெயிட் லாஸ் பண்ண எங்ககிட்டயே கேட்பாங்க. இதெல்லாம் என்ன ஈஸி வே? நேச்சருக்கு அகைன்ஸ்ட்டா இல்லையா? ஆ. அப்போ வெயிட் நேச்சருக்கு அகைன்ஸ்ட்டா நம்ம இருக்கிறதுனால தான் நமக்கு எல்லா நோய்களும் இருக்கு. சுகர், பிரஷர், கொலஸ்ட்ரால் இது எல்லா விஷயங்களும் விடுபடுறதுக்கு ஒரு ஆப்ஷன்ஸா அப்ப நம்ம ட்ரீட்மெண்ட்ன்னு நம்ம போற மாரி தான் இருக்கு. ஒரு சர்ஜன் கிட்ட வந்து எனக்கு மெடிசின்ஸோ, சர்ஜரியோ கேட்கறக்கு ஒரு தைரியம் வேணும். கட்ஸ் வேணும். அந்த கட்ஸ் இருந்தா மட்டும் தான் சர்ஜரிக்கு அப்புறம் இத எடுத்துட்டு போக முடியும். சார் இன்னொன்னு வந்து என்னன்னா, நம்ம போர்ஷன் கண்ட்ரோல் பண்ணா, இப்ப என்னாலயும் வெயிட் கம்மி பண்ண முடியுமா? அப்படின்னு கேட்கறாங்க அப்படின்னு ம். சொன்னாங்க. ஸோ அப்ப என்னன்னா, நம்ம வந்து ஃபாஸ்டிங்கே வந்து டாக்டருடைய இன்டர்வென்ஷன் இல்லாம ரொம்ப லாங் டெர்ம் போகக்கூடாது அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி இப்ப நம்ம வந்து சப்ளிமெண்ட்ஸ் எடுக்காம நம்ம வந்து நம்ம போர்ஷன் சைஸ் கண்ட்ரோல் பண்றதுனால நமக்கு ஹெல்தி வெயிட் லாஸ் இருக்காதுங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஸோ சப்ளிமெண்ட்ஸ்ங்கிறது அந்த ஒரு இப்போ நான் இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க, அப்ப நானும் போர்ஷன் கண்ட்ரோல் பண்ணா வெயிட் லாஸ் ஆகுமான்னு இருக்கா? அவங்க சப்ளிமெண்ட்ஸ் அவங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும். மேடம் அதாவது இது எல்லாமே போர்ஷன் கண்ட்ரோல் நம்ம வர்றது நம்மளோட தாட்ஸ் கிடையாது மேடம். நம்மளோட வாய் டேஸ்ட்டும் கிடையாது. வாய கட்டுப்படுத்தினால யாருக்கும் வெயிட் லாஸ்லாம் ஆகாது. நம்ம போதும்னு சொல்ற வரைக்கும் சாப்பிடுறது இரைப்பையோட அளவ பேஸ் பண்ணியிருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் லைக்கிங்ஸும் இருக்கு. நம்ம ஒருத்தருக்கு யூஸ் ஆகுறது இன்னொருத்தருக்கு யூஸ் ஆகும்னு நம்மனால சொல்ல முடியாது. வி ஆர் டாக்கிங் அபௌட் ஒன் பர்ட்டிகுலர் பெர்சன். வி ஆர் நாட் டாக்கிங் அபௌட் ஜெனரல் பாப்புலேஷன். நீங்க வேற, நான் வேற, இவர் வேற. ஒவ்வொருத்தவங்களுக்கும் அனாட்டமி வேற, பிசியாலஜி வேற. ஒரு விஷயம் எல்லாத்துக்கும் வேலை செய்யும். சயின்டிஃபிக் பேஸ் ஆஃப் வெயிட் லாஸ்ன்னு சொல்றது, இவ்வளோ விஷயங்கள் அனலைஸ் பண்ணி ஒரு குரூப்ல ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா, 99 பேத்துக்கு இது வேலை செய்யும். இது ஒருத்தருக்கு இது வேலை செய்யாதுன்னு சொல்றது அந்த சயின்டிஃபிக் பேஸ். இப்ப நீங்க எல்லாம் பண்ணியிருக்கிறது எல்லாமே இட் இஸ் அபௌட் சயின்டிஃபிக் பேஸ். ஸோ வாட்டெவர் அவங்கவங்க கிரிட்டிசைஸ் பண்ணது அவங்களோட விஷன். நீங்க இஃப் யூ வாண்டட் டு கெட் மோர் மோட்டிவேட்டட் வித் சர்ஜரி, டூ வாட்டெவர் யூ லைக் அகைன். டூ சம் பிசிக்கல் ஆக்டிவிட்டி. இன்னும் இதுக்கு மேல ஹெல்ப் ஆகும். Again, with அப்படிதான் the யூ support of a ஆமா. doctor. அதுல தான் யூ லாஸ்ட் அரவுண்ட் நியர்லி 90 113 kgs. 130 மேம் நீங்க சொல்லுங்க. இந்த விஷயத்த வந்து தைரியமா சொன்னீங்க. எதனால உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு? அதுதான் ஒபெசிட்டியால யார் யாரெல்லாம் நெறைய பேர் நெனச்சுட்டு இருக்காங்கல்ல, இது வந்து இது உடல் குறைக்கிறதுங்கிறது ஒரு அழகுக்கான சம்மந்தம் இல்ல நெறைய பேர் சொன்னாங்க. "நீ வந்து அழகாகணும், உன்ன வந்து காட்டணுங்கிறதுக்காண்டி நீ உடம்பு குறைச்சுக்கிட்டன்னு." இல்ல இது ஒரு குறை தான். இதுவும் ஒரு நோய் தான். இத வந்து நீங்க போராடி ஜெயிச்சு வெளில வாங்கன்னு சொல்றதுக்காக நான் எல்லாத்துக்கிட்டயுமே சொன்னேன். இது நான் என்னால சொல்ல முடியுதா? நானும் டயட் இருந்தேன், ஜிம்முக்கு போனேன்னு சொல்லலாம். ம். வேணாம் அப்படியே அவங்கள சொல்லி மாட்டி ஏமாத்துறேன்னு சொல்லிட்டு, இல்ல நான் சர்ஜரி பண்ணியிருக்கேங்கிறது எல்லாம் நான் எத்தன யூடியூப் சேனல் இருந்தாங்களோ, அத்தன யூடியூப் சேனலுக்கும் நீங்க எவ்வளோ இருந்தீங்க? நான் 108 கிலோ இருந்தேன். 108ஆ? எஸ். இப்போ? இப்ப 65 இருக்கேன். அப்பா! எப்படி பியூட்டி குயின் மாதிரி இருக்காங்க பாருங்க. செம்ம அதுதான். லீனா இருக்கீங்க. அதனால தான் நான் வெளியில தெரியப்பட்டேன். ஆ. எனக்கு அதுவும் எனக்கு ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனா இருந்துச்சு. நான் குறைச்சுட்டு வந்தோனே எனக்கு நானே ஒரு பூஸ்ட் ஆன மாரி ஃபீல் ஆச்சு. என்ன செயல்படலாம் அப்படின்னு. ஃபர்ஸ்ட்டு சோம்பேறியா படுத்து பெட்லேருந்து எந்திரிக்க மாட்டேன். இப்ப நானா நடந்து போறேன். ஃபர்ஸ்ட்டு இங்கேருந்து அங்க போனா ஒரு ஆட்டோ புடிச்சிட்டு வாயேன் அங்க போய் இறங்கிக்கலாம் அப்படிலாம் இங்கேருந்து அங்க போறதுக்கு ஆட்டோல இறங்கிட்டுமான்னு கேட்பேன். இப்ப இங்கேருந்து 4 தெரு தர சொன்னாலும் ஆட்டோலாம் வேணா நடந்தே நடந்து போலாம் போலாம். அப்படிங்கிற மாரி ஆயிருச்சு. இது நான் நிஜமாலுமே ஃபீல் பண்ற ஒண்ணு. இது ப்ராமிஸ் எங்க வேணா நான் சொல்லுவேன். இது நான் இப்ப ஃபீல் பண்ற ஒண்ணு. அது ஆக்சுவலி மேடம் ஏன் நெறைய பேர் வெளியில ஆப்பரேஷன் பண்ணதுக்கு அப்புறமும் நெறைய பேர் சொல்லவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, இட் இஸ் பிகாஸ் வந்து நம்ம சொசைட்டி தாங்க. ஸ்டில் வந்து ஒபெசிட்டிய வந்து என்ன டாபுவாவே நினைச்சுட்டு இருக்கிறாங்க. ம். இட்ஸ் அ டிசீஸ்.
அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் தேவைப்படுச்சுன்னா கண்டிப்பா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும். ஸோ இப்ப நம்ம வெயிட்டுக்கு ஜாஸ்தியா இருந்தாலும் ஏதாச்சும் காரணம் சொல்லுவாங்க. வெயிட் கம்மியானாலுமே கேன்சரா இருக்குதா? இல்ல அது ஃபீவர் வந்துச்சான்னு எல்லாரும் இப்ப சொல்லிட்டு உங்களுக்கு நான் ஒரு வார்த்தை சொன்னேன்ல டாக்டர், இம்மீடியட்டா எனக்கு ஒரு ஸ்பார்க் வரும். ஓ! இப்ப நீங்க பியூட்டி குயின் மாதிரி இருக்கீங்க. ஓ! அப்ப குண்டா இருக்கவங்கலாம் அழகா இல்லையா? அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்பாங்க. இப்ப வந்து குண்டா இருக்கிறது, ஒல்லியா இருக்கிறது, இதுதான் அழகு, அதுதான் அழகு, கருப்பா இருந்தா அழகு, அதெல்லாம் கிடையாதுங்க. ஹெல்தியா இருக்கிறது. Yes. அவ்வளவுதான். எண்ட் ஆஃப் த டே நம்ம ஹெல்தியா இருக்கிறது. இப்ப அவங்க சொன்னாங்க பாருங்க, இங்கிருந்து அங்க போறதுக்கே ஒரு ஆட்டோ வேணும். இப்ப நான் வந்து 4 தெருனாலும் நடக்கிறதுக்கு ஈஸி. நான் வந்து உண்மையிலேயே லிஃப்ட் யூஸ் பண்றது கம்மி பண்ணிட்டேன். நான் படி இருந்தா படியில ஏறி போயிடுவேன். லிஃப்ட் யூஸ் பண்ண மாட்டேன். அது என்னால முடியும். எனக்கு அது பிடிக்கும். சரி நம்ம தனியா போய் எக்ஸர்சைஸ்ன்னு பண்றது இல்ல. அட்லீஸ்ட் இப்படியாவது பண்ணலாமேன்னு. இதெல்லாம் தான் நமக்கு கிடைக்கிற ஒரு அட்வான்டேஜஸ். இப்போ ஒரு 19 வயசு பையன் பண்ணது, அவங்க ஒய்ஃப்காக அவங்க ஃபேமிலி லைஃப் நல்லா இருக்கணும்னு பண்ண ராகுல் ஆகட்டும், எலிசபெத் அப்பா அவங்க வந்து சான்ஸே இல்லங்க. அவங்க ஒரு நிஜமான ஒரு போராளி அவங்க. Yes. 202 கிலோல இருந்து ஒரு 83 கிலோ வரதெல்லாம் வாய்ப்பே இல்ல. இது எல்லாமே நடத்தி கொடுத்தது நம்ம டாக்டர் தான். Yes. நாங்க ஏன் அவர முன்னிலைப்படுத்தி இப்பவும் சொல்லிட்டு இருக்கேன்னா, அவர் சொன்ன மாதிரி நாங்க என்னதான் பேசினாலும் எண்ட் ஆஃப் த டே நாங்க வந்து ஒரு ஆப்பரேஷன் பண்ணிக்கிட்ட ஒரு நார்மலான மனுஷங்க தான். ஆனா அதுக்கான இப்ப நான் சொல்றதுக்கு நான் டாக்டர் கிடையாது. இவங்க டாக்டர் இல்ல. இவங்க யாரும் டாக்டர் இல்ல. அத பத்தி தெரிஞ்சவங்க உங்களுக்கு சொன்னா புரியும். அத பத்தி ஒரு தேவைப்படுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு தான் சொல்றோம். இதெல்லாம் இருந்தாலும் இன்னொரு கேள்வி வரும் டாக்டர். அந்த பணம். எல்லாராலயும் பண்ணிக்க முடியுமா? நம்ம சொல்லலாம். தினம் தினம் கூலி வேலை செய்றவங்க கூட பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஆனா அத நம்புறதுக்கு ஆள் இல்ல. நீங்க இதுக்கு எப்படி டாக்டர்? எவ்வளவு ஆகும்? எப்படி? காஸ்ட் ஆஃப் த சர்ஜரி பேசிக்கலி வந்து ஒரு காஸ்ட் வைஸ் நம்ம சொன்னாங்க மேடம். ஒரு அப்ராக்ஸிமேட்லி ஒரு 3 lakhs பக்கம் வந்துரும் மேடம். அப்ராக்ஸிமேட்லி. ம். இது டிபெண்ட்ஸ் ஆன் சிட்டி டு சிட்டி ஒரு டிஃபர் ஆகும். பிகாஸ் இந்த காஸ்ட் ஆஃப் லிவிங்க பேஸ் பண்ணி சிட்டி வைஸ் டிஃபர் ஆகாம இருக்கு. இன்னொன்னு இதுல என்ன ஒரு அட்வான்டேஜ்னா லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி சிஎம் ஸ்கீம்ல என்ன இருக்குது? அதான் கேட்க வந்தேன். முதலமைச்சர் காப்பீடு திட்டத்தில் என்ன இருக்குது? அண்ட் எல்லா இன்சூரன்ஸ்லயும் தேவ் அக்செப்டட் பெரியாட்ரிக் சர்ஜரி. இதுல சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு சிஜிஎச்எஸ் ஸ்கீம்னு ஒண்ணு இருக்கு. லாஸ்ட் டைம் சொன்னீங்க. அதுலயும் இருக்கு. ஓகே. எல்லா எல்லா இதுலயும் கவர்மெண்ட்லயும் ஐஆர்டி இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாலையும் தே ஹேவ் அக்செப்டட் ஒபிசிட்டி ஆஸ் அ டிசீஸ். அதுக்குன்னு ஒரு கைட்லைன்ஸ் வச்சிருக்காங்க. அந்த கைட்லைன்ஸ்குள்ள இருந்தா தட் வில் கெட் கவர்ட் ஆல்சோ. ஓகே. ஸோ அதனால எல்லா இதுவும் மக்களும் எடுத்துக்க முடியுது. அது மட்டும் இல்லாம நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது ஒரு ட்ரஸ்ட் பேஸ்ட் ஹாஸ்பிட்டல். இது என்னோட ஹாஸ்பிட்டல். ஸோ ஒரு சப்போர்ட்டிவா யாராச்சும் ஒருத்தர் ஸ்பான்சர் ஏதாச்சும் பண்ண முடியுது, அதுலயும் பண்ண முடியும்னா பண்ண முடியும். பட் ஆனா இட் ஹாஸ் டு பி டன் டு ரைட்ஸ் கேண்டிடேட். யாருக்கு அப்படின்னு சொல்லி ஓகே. இப்போ டாக்டர் சொன்ன மாதிரி நீங்க வந்து இன்சூரன்ஸ்ல இது கவர் ஆகும். அதுக்கான பேசிஸ் இருக்கு. நம்ம எல்லாத்துக்கும் கீழ இந்த டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளைன்னு போடுவோம் இல்லையா? அதுதான். அதுல அது கவர் ஆகுற மாரி இருந்தா கண்டிப்பா நம்ம இன்சூரன்ஸ் ஏன்னா சில மருந்துகள் வாங்கும்போதே சொல்லுவாங்க, இதெல்லாம் வந்து இன்சூரன்ஸ்ல கவர் ஆகாதுன்னு. இது அப்படி கிடையாது. இன்சூரன்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து முதல்வர் அந்த காப்பீட்டு திட்டத்திலயும் நம்ம பண்ணிக்க முடியும். யார் வேணாலும் வந்து இந்த ஆபரேஷன் பண்ணிக்கலாம். தைரியமா பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான்.